ஆனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, துணை முதல்வராக பதவி இருக்க போறாரா? வேஸ்ட்டு. ஏன் அது ஆல்ரெடி நாடு நாசமாக போயிடுச்சு. வேஸ்ட்டு. ஆமாம். ஏன் ப்ரோ அவருடைய அமைச்சரா அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லை, சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. விளையாட்டுத்துறை அமைச்சரா நல்லா பண்ணிட்டு இருக்காருங்கிறாங்க. அதுக்கான தகுதியே கிடையாது அவருக்கு. ஏன் எதிர்க்கிறீங்க? அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து பிடிக்காது ப்ரோ. ஓகே. ஏன்னா நாங்கள்லாம் வந்து அன்எஜுகேட்டட் கிடையாது, எஜுகேட்டட் பீப்புள். ஸோ எஜுகேட்டட் பீப்புள் எதுக்க தான் செய்வாங்க. ஓகே. பிஜேபி வரணும்னு ஆசைப்பட்றோம். இல்லைங்க, இது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே வந்து தமிழ்நாடை ஃபுல்லாக ஃபூலாக்கி ஒரு 50 வருஷமாகவே டோட்டலாக அவங்க தான் மாற்றி மாற்றி மக்களை முட்டாளாக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோடி கோடியாக அவங்க ஃபேமிலிக்கும் அவங்கள சார்ந்தாருக்கும் தான் பணம் சேர்க்குறாங்களே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல. இப்போ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசை உள்ளவன் ஒருத்தன் வந்தாலும் மக்களும் அதுக்கேற்ற மாதிரி முட்டாளாக தான் இருக்காங்க. நம்மளுமே சரியில்லை. இப்போ லைவ் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அவர் விஜயகாந்த் இருக்கார். அவர் ஸோ ஒருத்தன் நல்லவன் உள்ளே வரலான்னு நினைக்கும் போது அவனை ஆதரிச்சு இப்படி நம்மளுக்கு இத்தனை வருஷம் பொலிட்டிஷியன் சரியில்லையேன்னு மாற்றி மாற்றி நம்ம சொல்கிறோம். ஒருத்தன் வரும்போது அவனை ஆதரித்து நம்ம அது மூலிமா பெனிஃபிட் அடைய தான் பார்த்துருக்கணும். அவனை மீடியாக்களும் மற்ற நாலேஜ் இல்லாத ஆளுக்களும் அவனை ஒரு காமெடி பீஸ் ஆக்கி மீம்ஸ் போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவனை டம்மி பண்ணி ஓரங்கட்டி கடைசியில் அவர் செத்ததுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு அடிச்சுட்டு அழுகுறாங்க. நான் வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவன், அதனால வந்து எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக அவரை ஆதரிக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறேன். ஆனால் இப்போ பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? அது இப்போ வந்து மினிஸ்டர் வந்து சேகர் பாபுங்கிறவங்க நல்லா செஞ்சிட்டு இருக்காரு. அறநிலையத்துறையில் அதாவது கோவில் சொத்தை அடிச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் பிடுங்குறாரு. அதனால அது வந்து எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் அறநிலையத்துறைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்குமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் கூடிய விரைவில் துணை முதல்வராக பொறுப்பேற்க போறாரா? உங்க கருத்து என்னன்னா? இல்லை, எங்கள் கருத்து வந்து அவர் ஏற்கனவே அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஆனதே முதல்ல பெரிய தவறு. எப்படி தவறுனா, இவரை விட ஜூனியர்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து இந்த பதவியில் வந்து இவர் வந்து இது பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. ரெண்டாவது வரலாம், ஆனால் இன்னும் காலங்கள் இருக்குது. இப்போ அவங்க அப்பா உடனே வந்து வரல. அவர் வந்து இதாக வந்த பிறகு தான், மேயராக வந்த பிறகு தான் இன்றைக்கி வந்து அவர் பல காலங்கள் கழித்து தான் முதலமைச்சராக இருக்கார். அந்த அளவுக்கு அவர் வெயிட் பண்ணி வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவருக்கு முன்னாடி உள்ள சீனியர்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் வர்றது வந்து போதிய அனுபவத்தை விட அது வந்து நல்லதும் இல்லை, நாட்டுக்கு நல்லது இல்லை. முதல்ல சொல்ல போனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலியிலே எல்லாம் வந்துட்டு இருந்தால் அது நல்லா இல்லைங்க. அவங்களே வந்துட்டு இருந்தால் அப்புறமா இருக்கிற சீனியருக்கெல்லாம் என்ன மதிப்பு, என்ன அவங்களுடைய மெஜாரிட்டின்னா மதிப்புன்னா மரியாதைன்னா என்ன மெச்சூரிட்டின்னா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்படியே வந்து குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இல்லை. என்னை பொறுத்தவரை நல்லா இல்லை அது. ஆனால் அமைச்சர் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அமைச்சர் செயல்பாடுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களிடையே வந்து நல்லா ரீச் ஆகணும். இன்னொன்று வார்த்தையை விடக்கூடாது, அனாவசியம் வார்த்தை விடுறாப்புல. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, என் ரத்தத்திலேயே அரசியல் இருக்கு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, அது அரசியல் இருக்கு. பண ரீதியாக அவன் சம்பாதிக்கிறதுக்கு அது அரசியலுன்றதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டோவோட யாருமே இங்கே இல்லை. இப்போ அவருக்கு அடுத்து அவர் பையனுக்கு அடுத்து அவரோட பையன் வருவார். அப்படியே தான் டிஎம்கே போவோம். ஏடிஎம்கேவும் எவன் வந்தாலும் அவனுங்க பணம் சாப்பிட தான் பார்ப்பானுங்க. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், எவனா நல்லவன் வந்தாலும் எவனும் அதை நம்ம ஆதரிக்கிறதுக்கு நம்மளும் ஃபஸ்ட்டு கரெக்டாக தயாராக இல்லை. எல்லாமே தெரிஞ்சு நம்ம டிஎம்கேவோ ஏடிஎம்கேக்கோ ஓட்டை போட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அது சரியில்லை இது சரியில்லைன்னு ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவோம். இதுக்கு ஒரு எண்டே இல்லைங்க. இது பாலிடிக்ஸ். நம்ம தமிழ்நாடு இப்படி தான், அவ்வளோதான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மக்கள் வாழ்ந்துக்கணும், அவ்வளோதான். ஆதரவு சார். என்ன காரணம்? அவர் கலைஞருடைய பேரன், ரெண்டாவது நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. அவர் நல்லா படித்தவர், திரைத்துறையிலையும் நல்லா இது பண்ணியிருக்காரு. அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். அரசியல் வந்து அவருடைய ரத்தத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க ரத்தத்தில் இருக்கும்? எல்லாருமே இப்போ அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அரசியல் தெரியாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே எந்த கிராமத்தில் நீங்கள் போய் கேட்டாலும் கண்டிப்பாக அரசியல் சொல்லுவாங்க. அது தேவையில்லாத விஷயம். மெயின் என்னென்னா இதுதான். அதாவது எப்படின்னா நாட்டு மக்களையும் பார்க்கணும்ல. பொதுவாக ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. எனக்கு வந்து ஆதரவு கிடையாது. ஏன்னா என்ன காரணம்? அதுக்கெல்லாம் ஒரு நிறைய தகுதி இருக்கணும். ஒரு அப்பாவுக்கு பிள்ளையாக மட்டும் இருந்தால் போதாது. நாட்டில் என்ன நடக்கு எல்லா விஷயமும் தெரியணும். மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாமல் சும்மா அந்த மாதிரி ஆகிறதுலாம் அது ரொம்ப. அரசியல் வந்து என் ரத்தத்திலேயே இருக்குது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. என் ரத்தத்திலேயே இருக்குது அப்படிங்கிறாரு.
அப்புறம் என்னண்ணே வேற என்ன தகுதி வேணும்? மனுஷனா அப்புறம் இந்த ஒவ்வொருத்த ரத்தத்துலையும் அரசியல் இருக்கும். அவர் ரத்தத்தில் மட்டும் அரசியல் கிடையாது, சரி. என்னோட ரத்தத்தில் அரசியல் இருக்கு. அதனால யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு நல்லது செய்வாங்க யாருனாலும் வரலாம், குறிப்பிட்டவங்க தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. அமைச்சர் அவருடைய செயல்பாடுகள் ஓகேவா இருக்கா? நல்லா உழைக்கிறாரா? பொதுவாகவே ஸ்டாலின் சார் சிஎம் சார் வந்து ஒரு தனி நபர் கூட இந்த அளவுக்கு உழைக்க மாட்டாங்க. ஒரு சிஎம் ஒரு 24 மணி நேரம் இந்த நாட்டுக்காக உண்மையாக உழைக்கிறாரு. நான் மனம் திறந்து உண்மையிலே டிவிக்காக பேட்டு குடிக்கிறேன்னு சொல்லல, பொதுவாகவே பேசுகிறேன். நம்ம தனிப்பட்ட முறையில் நான் விரும்பலை, பட் அவங்க கட்சிங்கிறப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு குடும்ப கட்சியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அப்ப கருணாநிதி அவர் இருந்தாரு, அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, இப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி கொண்டு வருவீங்களான்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உண்மைதான். ஆப்வியஸாக பார்க்குறப்போ திராவிடன் பொலிட்டிக்ஸ் எல்லாமே இப்போது அது ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓரியண்டாக தான் போயிட்டுருக்கு. எல்லாமே அவங்க தலைமுறை தான் வந்துட்டுருக்காங்க. பட் இந்த ட்ரெடிஷன் மாறணும் அப்படிங்கிறது தான் என்ன போல் ஆளோட ஒரு காமன் பீப்புளோட ஒரு இன்ட்ரெஸ்ட். சொத்துன்னு பார்க்க போனால் அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு பார்க்க போனாலும் சரி, டிவி எடுத்துட்டாலும் சரி, அதே மாதிரி வந்து காலேஜின்னு பார்க்க போனாலும் சரி, எக்கச்சக்கமாக இருக்குது பணம். கோடி 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 கணக்காக இருக்குது. இப்படியே இவங்களே அப்படியே ஆட்சி செய்துட்டு இவங்களே அனுபவிச்சுட்டு இவங்களே பணத்தை வச்சுட்டு இருந்தா அப்போ நம்மளுடைய மக்களுடைய கதி என்ன? ஆனால் திமுக காரங்க சொல்கிறாங்க, ஆமாம் இது குடும்ப கட்சி தான், தமிழ்நாடு தான் எங்கள் குடும்பங்கிறாங்க. குடும்பம் அப்படின்லாம் அதை பார்த்தாக்கா அப்புறம் வந்து நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், அவரும் என்னுடைய குடும்பம்னுவார். புரியுதுங்களா? அரசியல்னு பார்க்க போனால் எவ்வளோ பேர் சீனியர்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க. இவங்களே ஆண்டுட்டு இருந்தா எப்படி அப்புறம்? சரி, ஆமாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் இருந்தார், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்தார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார். இது ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிறது ஒரு எந்த மாற்றமே இல்லை. குடும்ப கட்சி தான் அவங்க ஆக்கிக்கிட்டது. ஆனால் இவங்களும் ஆக்கிக்கிட்டு தான் குடும்ப கட்சி. ஏன்னா இது வந்து இருக்கிற இதுகளை வந்து அவங்களே வந்து நாங்கள் தான் அந்த கட்சிக்கு முதல்ல எல்லாமே சேர்ந்து. ஆனால் இந்த கட்சி ஆரம்பிச்சது அண்ணாதுரை. அது வந்து யாரும் இப்போ அண்ணாதுரை யாருக்குமே தெரியாது. அண்ணாதுரைன்னா யாருன்னு கேட்பாங்க. அது சொல்லிக்கிறவாங்க. அண்ணாதுரை வந்து ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இந்த கட்சியை டிஎம்கேன்னு ஆரம்பித்து ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டது அண்ணாதுரை தான். ஆனால் இன்றைக்கி அது யாரும் வந்து அவர் அண்ணாதுரைன்னா யாருன்னு கேட்குற மக்கள் தான் இருக்காங்க. இன்றைக்கி இருக்க 80% வந்து இன்றைக்கி அண்ணாதுரையை பற்றி யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். தெரியாதவங்கள வந்து நம்ம அவங்கள போய் கேட்குறதுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, துணை முதல்வராக பொறுப்பேற்க போகிறாரா? ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஆதரிக்கிறோம். ஏன், என்ன காரணம்? யங்ஸ்டர் இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கார். எல்லாமே செய்கிறாரு. இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறையில் நல்லா செஞ்சுட்டு வர்றாரு. இன்னொன்று நம்ம தலைவர் கலைஞரோட வாரிசுங்கிறத நிரூபிக்கிறாரு. இது ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே குடும்ப கட்சியாக தான் கொண்டு வந்துடுறானுங்க. குடும்ப கட்சியாக தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறானுங்க. ஆனால் அவன் குடும்பத்தில் ஏதோ தூரத்தை சொந்தத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அதை பற்றிலாம் இல்லை. நாங்கள் ஆதரிக்க மாட்டோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் பிளானிங்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இது தேவையில்லாத செலவு பண்ணுறாங்க. மக்கள் காசெல்லாம் தேவையில்லாத வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு திட்டமும் வந்து பார்த்தோன்னா அவங்க எதுவும் இப்போ சரியாக பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாகவே அவங்க இப்போ பட்ஜெட் பிளான் பண்ணுறது ஃபுல்லாகவே கமிஷன் காசு, அந்தமாரி எம்எல்ஏ அவங்களுக்குள்ளே இருக்கிற கமிஷன் காசுக்கு ஆசைப்பட்டுன்னு அதுமாரி தேவையில்லாத இப்போ இங்கே இருக்கிற இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கூட வந்து பார்த்தோன்னா அங்கே சேஞ்ச் பண்ணது கூட அது இப்போ பல எம்எல்ஏக்களோட அந்த கமிஷன் காசு ஆசைப்பட்டு தான் அவங்க தேவையில்லாத இது பண்ண, அதாவது மக்களோட பட்ஜெட்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது குடும்ப கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. உங்கள் கருத்து? அது குடும்ப கட்சி தாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா கருணாநிதி முதலமைச்சராக இருந்தது, அதுதான் மு.க. ஸ்டாலின். அவங்க பையன் வந்து உதயநிதி வந்து பார்த்தோன்னா இதுக்கு வரமாட்டேனாரு. இப்போ வந்து அவர் தானே அடுத்த இதில் இருக்கார். அது குடும்ப கட்சி, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் ஆதரவாக எதிர்ப்பான்லாம் சொல்லலை. இது வந்து குடும்ப வாரிசாக தானே போய்கிட்டு இருக்குது இது வரைக்குமா. அவங்க இப்பயும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வேற எந்த இதுவுமே இல்லையா அவங்ககிட்ட இருந்து. இப்போ வந்து குடும்ப கட்சின்னு அது தவறு இல்லையா? இது மக்கள் கரெக்டாக யோசிச்சாங்கன்னா தெரியும். நான் இதுக்கா அதுக்கான்னு சொல்லலை. ஆனால் இது காமனாக என்னை பொறுத்தவரையும் சொல்லுங்க. உதயநிதி சார் இருக்கிற நாலேஜோட மா சுப்பிரமணியன் இருக்காரு பாருங்க, அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. அமைச்சரும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அமைச்சர் செயல்பாடுகள் வந்து பண்ணுறாரு, இன்னும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னு தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா டே 1 பண்ணுறதுக்கும் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த ஒரு 6 மந்த் நம்மளே பார்த்தோம். 1000 லைடாக இருக்கட்டும், சேப்பாக்கமா இருக்கட்டும், எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. அங்கே இருக்கிற மக்களே என்ன சொன்னாங்க, தெலுங்கு படம் பார்க்குற எஃபெக்ட் இருந்தது, ஒரே நாளில் வந்து ஏரியாலாம் பண்ணாங்கன்ட்டு. ஆனால் இப்போ போய் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்களுடைய கலை நிலவரம் என்னன்றது. நம்ம பார்க்காமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லைங்கிறீங்க. இருக்கலாம். ஆனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, துணை முதல்வராக பொறுப்பேற்க போறாரா கூடிய விரைவில், நீங்கள் ஆதரவா எதிர்ப்பா?
இல்லை அவருக்கு ஆதரவு தரணும். ஏன்னா அவங்க அப்பா வந்து முதல்வர், அவங்க தாத்தா முதல்வர், அவரும் முதல்வர் ஆகட்டும். இது என்ன குடும்ப கட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. குடும்ப சொல்லலாம், எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க அப்பா தாத்தா எல்லாருமே செய்கிறாங்க. அதே மாதிரி அரசியல் அவங்களும் வந்து செய்யறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? சரி ரைட். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சர் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எல்லாம் சிறப்பாக இருக்குது. சென்னையை பொறுத்த மட்டும் ரொம்ப வெரி ஃபைன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.